1300 படிகள் கொண்ட மலை. 1300 படிகள் ஏறி போனோம். அதோட மொத்த உயரம் என்பது 750 அடி. அந்த மலைக்கு மேலே அமர்ந்தபடி இந்த சப்த ரிஷிகள் ஒரு கடிகை, ஒரு நாழிகை காலம் தபஸ் பண்ணாலும். அந்த மலைக்கு என்ன சிறப்புன்னா, அங்கே 24 நிமிஷம் தபஸ் பண்ணாலே அவளுக்கு உடனே அனுகிரகம் கிடச்சிருமா. ஆக 24 நிமிடங்கள் அங்கே தபஸ் பண்ணா. நம்ம கேள்விப்படுறோம் நிறைய பேர் எத்தனையோ ஊழிக்காலங்கள்லாம் தபஸ் பண்ணியிருக்கா, எத்தனையோ யுகம் யுகமாக தவம் புரிந்திருக்கிறார்கள். ஆழ்வார் கூட பாடுறார், பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்வார் என்று. அப்படி ஊழிக்காலங்கள்லாம் தபஸ் செஞ்சு கூட பெருமாளை சேவிக்க முடியாதுங்கும்போது இந்த மலைக்கு 24 நிமிடங்கள் அவள் தபஸ் பண்ணாலாம். அவர்கள் முன்னாடி யோக நரசிம்மர் அக்கார கனி போல இனிமையானவனாக பிரத்யக்ஷமாக தோன்றினார். அந்த ரிஷிகள் தங்கள் தப்போ வலிமையால் பெருமாள் அங்கேயே பிரதிஷ்டை பண்ணார். அதனால தான் பின்னானார் வணங்கும் சோதியாக அங்கே இந்த எம்பெருமான் இன்றும் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை,